வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. தமிழகத்தில் என்னதான் பாஜக தலைமையில் ஒரு வழியாக கூட்டணி அமைந்தாலும் தொகுதி பங்கீட்டில் சிக்கல் நீடிப்பது சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறது. பாஜக கூட்டணிக்கு முதல் ஆளாக தலையாட்டியது தமிழ் மாநில காங்கிரசின் ஜி.கே. வாசன் தான். அத்தோடு இரு கட்சிக்கும் கூட்டணி உறுதியான பிறகு ஜி.கே. வாசன் தான் கூட்டணியை வழிநடத்துவார் என அண்ணாமலை பேட்டி கூட கொடுத்தார். ஆனால் தற்போது பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் இடையேயான தொகுதி பங்கீட்டில்தான் சிக்கல் எழுந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கமலாலயத்திற்கு செல்லும் போது சிரித்த முகமாக இருந்த ஜி.கே. வாசன் வெளியே போகும்போது செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு விரைவிலேயே என பதிலளித்துவிட்டு கிளம்பினார். இதுல பேச்சுவார்த்தை சுமூகமாக மகிழ்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த முறை அது மனநிறைவோடு நடைபெறும். தாமதம் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. அடுத்த பேச்சுவார்த்தை அவங்க அபிஷியலா மற்றவங்கள்ட்ட பேசிட்டு சொல்றப்ப பேசுவோம். கடந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்த ஜி.கே. வாசன் பாஜகவுக்கு முதல் ஆளாக முந்திக் கொண்டு ஆதரவு கொடுத்த நிலையிலும் தற்போது தொகுதி பங்கீட்டில் கிரீன் சிக்னல் கொடுக்காமல் வாசனை பாஜக தவிக்க விட்டுள்ளது. அதாவது ஜி.கே. வாசன் கேட்ட மயிலாடுதுறை தொகுதியை பாமகவுக்கும் தஞ்சாவூர் தொகுதியை அமமுகவிற்கும் ஒதுக்க பாஜக முடிவு செய்திருப்பதாக கூறப்படும் நிலையில் விருப்பப்பட்ட இரு தொகுதிகளும் கிடைக்காதது வாசனை அதிருப்திக்குள்ளாக்கியுள்ளது. இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாமலேயே ஜி.கே. வாசன் கிளம்பி விட்டார். கட்சியோடு இருக்கும் ஜி.கே. வாசனுக்கே இந்த நிலைமை என்றால் கட்சி சின்னம் என எதுவுமே இல்லாமல் கையறு நிலையில் இருக்கும் ஓபிஎஸ் பற்றி சொல்லவே தேவையில்லை. பேச்சுவார்த்தை சுமூகமாக இருந்தது என வாயளவில் சொன்னாலும் உள்ளுக்குள் ஊமை குத்து என்றார் போலத்தான் இருந்தது ஓபிஎஸ்ஸின் முகம். தேனி தொகுதியில் மீண்டும் தனது மகனை நிறுத்த ஓபிஎஸ் நினைத்து கணக்கு போட பாஜகவோ தேனியை டிடிவிக்கு கொடுக்க முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. அத்தோடு தாமரை சின்னத்தில் போட்டியிட பாஜக நிர்பந்திப்பதும் ஓபிஎஸ் அணியுடனான தொகுதி பங்கீட்டில் சிக்கல் எழ காரணமாக அமைந்துள்ளது. இரட்டை இலை சின்னத்திற்கு உரிமை கோரி வரும் ஓபிஎஸ் தாமரை சின்னத்தில் போட்டியிட தயக்கம் காட்டி வரும் நிலையில் கமலாலயத்தில் இருந்து கவரை தோய்ந்த முகத்துடன் வெளியேறினார். நீங்கள் கேட்ட 4 கேள்விக்கும் ஒரே பதில் நாளைக்கு நல்ல பதில் வரும் என்பதை தெரிவித்துள்ளோம். அந்த தகவலை எங்களுடைய மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் தெரிவிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. அதை செய்துவிட்டு உங்களிடம் சொல்வதுதான் முறையாக இருக்கும் என்று கருதுகிறேன். எல்லாவற்றுக்கும் நாளை பதில் வரும் உங்களை நோக்கி. இதையெல்லாம் தூக்கி சாப்பிடும் அளவுக்கு இருந்தது டிடிவி தினகரனின் பேட்டி. ஒரு சீட் தான் கேட்டோம், ஆனால் மினிமம் 2 சீட் என பாஜக சொன்னதுனால வாங்கிக்கிட்டோம் என கூறி தனது கட்சி மீது இருந்த இமேஜை தன் வாயாலேயே டேமேஜ் செய்திருக்கிறார் டிடிவி. இன்னும் சொல்ல போனால் நான் எங்களுக்கு ஒரு தொகுதி கூட இருந்தால் கொடுங்க, ஏன்னா கூட்டணிக்கு எதுவும் கொடுங்கன்னா கொடுங்கன்னு சொன்னால் இல்லை நீங்கள் குறைந்தபட்சம் 2 தொகுதியிலாவது போட்டியிடணும்னு அவங்க சொல்லி தான் 2வது தொகுதியை கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் எஸ்டிபிஐ கட்சியுடன் இணைந்து கூட்டணி அமைத்து போட்டியிட்ட அமமுக கணிசமான வாக்குகளை பெற்றது. திமுக அதிமுகவுக்கு பிறகு 3வது கட்சியாக வந்தது அமமுக. கடந்த சட்டமன்ற தேர்தலிலும் குறிப்பிடத்தக்க அளவில் வாக்குகளை பெற்றது. அமமுகவின் போட்டி அதிமுகவின் வாக்கு வங்கி சிதறவும் காரணமாக அமைந்தது. தென் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அமமுக ஓரளவுக்கு பலமாக இருக்கும் நிலையில் நகர்ப்புற தேர்தலில் கூட பல இடங்களில் அமமுக வெற்றி பெற்றிருந்தது. அப்படி இருக்கையில் பாஜக கூட்டணியில் அமமுகவுக்கு வெறும் 2 தொகுதி என்பதே பலருக்கு அதிருப்தியாக இருந்த நிலையில் ஒரு சீட் தான் கேட்டோம் என டிடிவி பேசியது தன் வாயிலேயே சூனியம் வைத்துக் கொண்டது போல ஆகிவிட்டது. ஒரு பக்கம் இப்படி சோகம், அதிருப்தி, கவலை என்றால்
இன்னொரு பக்கம் பாஜக கூட்டணியில் இருக்கும் சில கட்சியினர் குஷியிலும் இருக்கின்றனர். பாஜக கூட்டணியில் ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதே மாதிரி பாரிவேந்தனின் இந்திய ஜனநாயக கட்சி, ஏசி சண்முகத்தின் புதிய நீதி கட்சி, தேவநாதனின் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் ஆகிய கட்சிகளுக்கும் பாஜக கூட்டணியில் தலா ஒரு சீட் கொடுக்கப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.